ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜென்யூன் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் 11 and 12 அதை லான்ச் பண்ணுறோம். இது வந்து ட்வின் ஹவுஸ், 2 வீடு ஒரே மாதிரி இருக்கும். காதக்கிணறு பஞ்சாயத்து, அழகர் கோயில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது தெற்கு பார்த்து வீடு, கிழக்கு பார்த்த வாசல் இருக்கும். இது 2.5 சென்ட்டு, ஒரு வீடு வந்து 2.5 சென்ட்டு, 1300 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவும் என்னென்ன பண்ணுவோமோ அனைத்தும் அதில் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இது நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குற காம்பவுண்ட் கேட். ஸோ கீழே வந்து ஏசிபி ஷீட்டு, மேலே வந்து லேசர் டிசைன் வந்துடும். இதுதான் நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸோட ட்ரேட்மார்க் காம்பவுண்ட் கேட்ஸ். இது சின்ன வீடாக இருந்தாலும் கார் பார்க்கிங் நல்ல பெரிய சைஸ், ஒரு இனோவா ஒரு ஃபார்ச்சுனர் காரை நிப்பாட்டிக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணுற மாதிரி 12 mm திக்னஸ் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த வீட்லேயும். இது வந்து கொஞ்சம் கிரே ஷேடில் இருக்கும். இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங்கில் லைட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் லைட்ஸ் வந்துடும் ஆஸ் யூஷுவல். இந்த வீட்டுக்கு நம்ம 3 phase ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே 3 phase தான். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே 3 phase ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே தலைவாசலுக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டேர் கேசஸ்க்கும் கிரானைட் படி தான் யூஸ் பண்ணுவோம். இது 5 inch உயரம் இருக்கும், 1 அடி அகலம் இருக்கும். ஸோ ஏறுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மொத்தமே 5 படி தான், வாஸ்து படி, நல்லா அழகாக இருக்கும். இது லெதர் ஃபினிஷ் கிரானைட்னு சொல்லுவாங்க. ஷைனிங்காக இருக்கும், ஆனால் வழுக்காது. அதே மாதிரி தலைவாசல் 7x 3. தலைவாசலோட சைஸ் வந்து 7x 3. இதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் போட்டு கொடுத்துட்டோம். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே தலைவாசல் தேக்கு தான். அந்த தேக்குமே மெலமின் பாலிஷ், மேட் ஃபினிஷ். ஸோ இது வந்து வார்னிஷ் கிடையாது, பாலிஷ். 7 கோட் பாலிஷ் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு. இந்த தேக்கில் பார்டரும் போட்டும் நல்லா அழகாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸோட பெஞ்ச் மார்க் டோர் இது. ஸோ தலைவாசல் நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு வர்றது வந்து ஹால், மெயின் ஹால். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17x 12 சைஸ். இல்லை உங்களுக்கு 2 ஃபால் சீலிங் வரும். ஒன்று வந்து ஹனி பேட்ச் டிசைன்னு சொல்லுவாங்க, தேன் கோடு டிசைன். அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் போட்டிருக்கோம். அது போக ஒரு சின்ன சேன்லியர் அழகுக்காக போட்டிருக்கோம். இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு செக்ஷன் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேன் அண்ட் லைட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஹாலோட ஹைலைட்டே இந்த ஃபால் சீலிங் தான். எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா. அது போக நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக பண்ணுற ஷோகேஸ் இது. ஹாலில் வந்து கண்டிப்பாக ஷோகேஸ் அண்ட் டிவி மவுண்ட் டெஃபினட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ட்ரேட்மார்க் டிசைன் தான். இந்த டிவி மவுண்ட்டில் நீங்கள் ஒரு 60 inch டிவியே ப்ளேஸ் பண்ணலாம். நல்ல பெரிய டிவியே வைக்கலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஹாலில் ஷோகேஸ், டிவி மவுண்ட், அது போக இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுன்றதுனால 3 seater and 2 seater சோஃபா ப்ளஸ் டீபாய் வந்துடும். இது ஹாலோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைவுட்டில் ஒரு ஆர்ச் டிசைன் போட்டு லைட்டிங் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் பண்ணுறது தான். ஸோ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூனிஃபார்மாக ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10x 10. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஆர்ஓ சிம்னி வந்துடும், சிங்க், பெரிய சிங்க்கு. நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் கிரானைட் பார்த்தீங்கன்னா பிளாக் கேலக்ஸின்னு சொல்கிறது, எப்பவும் போடுறது தான். இது நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வெரி எக்ஸ்பென்சிவ், ப்ரீமியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வால் பாக்ஸ் வந்துடும், அது போக மேலே லாஃப்ட் வந்துடும், கீழே வந்து மாடுலர் கிச்சன்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் கிச்சனில். இதோட ஹைலைட் என்னென்னா, இன்னொன்று இந்த சின்ன வீட்டுக்குமே நம்ம சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வாஷ் பேஷின், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், அது போக ஒரு வாஷபிள் ஏரியா கொடுத்துருக்கோம். ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் கிச்சனுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் ஏரியா கொடுத்துருவோம். ஸோ ஹாலில் இருந்து கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம், 3 BHK ஹவுஸ்ன்றதுனால கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் டைல் பாத்ரூம். இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா கோம்பில் செஞ்ச ஃப்ரேமு, டோர் வந்து டிசைனர் மைக்கா டோர்.
இந்த ரூம் சைஸுமே பார்த்தீங்கன்னா 11.5 x 11 வரும். இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு காட்டு, மேட்ரஸ், பில்லோ வந்துடும். வார்ட்ரோப், ஸ்டாண்டர்டாக வார்ட்ரோப் வந்துடும். இந்த ரூமுக்கு பெரிய வார்ட்ரோப். ஸோ டபுள் டோர் வார்ட்ரோப்ஸ் வந்துடும். அதோட ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வந்துடும். இந்த ஜன்னல் இதுவுமே நல்ல பெருசு. இந்த ரூமுக்கு இது 4x4 ஜன்னல், நல்ல பெரிய சைஸ் ஜன்னல். இங்கே பாத்ரூமில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமுக்கு மேலே நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு லைட்ஸ், ஃபேன் எல்லாமே வந்துடும். இந்த பார்டரில் ஃபுல்லாகவே டிசைனர் கார்னிஷ் கொடுத்துருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் த வால் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துருக்கோம். அதுவுமே மிஸ்டி ரோஸ்ன்னு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து WPC டோர். கரையான் பட்டாலும் கரையான் வராது, அரிக்காது. தண்ணி பட்டாலும் ஒழுக்காது. இந்த பாத்ரூமோட தீம் வந்து Black and White. Black and Whiteனாலும் கொஞ்சம் இட்டாலியன் மார்பிள் ஷேடில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பவல்ஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம பேரிவேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஹீட்டர் ப்ரொவிஷன் இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னல் லைட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டாக நம்ம ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறப்பா. ஸோ ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுற ஸ்டேர் கேஸ் இது எப்போவுமே 6 இன்ச்சு உயரம் தான். அதிகபட்சமே 6.5 இன்ச்சு தான் வைப்போம். வயசானவங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். மிதி வந்து 10லேருந்து 11 இன்ச்சு வரும். ஸோ ஃபுல் பாதமும் படும். இதுவுமே லெதர் ஃபினிஷ் கிரானைட், லப்போத்ரான்னு சொல்லுவாங்க. ஷைனிங்காக இருக்கும், வழுக்காது. அது போக நம்ம எப்போவுமே ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு வந்து SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணுவோம். ஜிண்டால் ஸ்டீல் அதில் 304 இண்டஸ்ட்ரியல் கிரேடு தான் யூஸ் பண்ணுவோம். கருக்காது, லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 படி வாஸ்துப்படி இருக்கும். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வாஸ்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு சின்ன மினி ஹால் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஃபேன் வந்துடும். ஒரு சின்ன ஹால். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். இன்னொன்று வந்து கிட்ஸ் ரூம். இந்த கிட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 10x 10 சைஸ் இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு ஒரு காட் வந்துடும், சிங்கிள் காட் வந்துடும் கிட்ஸுக்கு. அது போக இதுலேயுமே ஃபேன்ஸ், லைட்ஸ் எல்லாம் வந்துடும். அது போக இங்கேயும் பார்டர் கார்னிஷ் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே உங்களுக்கு கிட்ஸுக்கு உண்டான வார்ட்ரோப் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3rd பெட்ரூம் தான் இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். 16x 12 சைஸ், நல்ல பெரிய ரூம். இங்கே உங்களுக்கு ஒரு குயின் சைஸ் காட், மேட்ரஸ், பில்லோ வந்துடும். அது போக கீழே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வார்ட்ரோப்ஸும் வந்துடும். நல்ல பெரிய சைஸ் வார்ட்ரோப். ஒர்க் ஸ்டேஷனுமே நல்ல பெரிய சைஸ். அதே மாதிரி ஜன்னலுமே உங்களுக்கு 4x4 பெரிய ஜன்னல். இங்கேயுமே ஒன் சைடு ஆஃப் த வால் வந்து பிஸ்கட் கலர், டார்க் கலர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து 16x 12 பெரிய பெட்ரூம்ன்றதுனால 2 ஜன்னல் இருக்கும். வெளிச்சம் அபரிமிதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேசேஜில் மேலே ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணதிலே சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் கார் பார்க்கிங் மாதிரியே பால்கனியுமே நல்ல பெரிய சைஸ். இந்த பால்கனிலையுமே நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டியை நடத்தலாம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை நடத்தலாம். அந்த அளவுக்கு பெரிய சைஸு. இங்கேயுமே நம்ம 2x 2 மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். பால்கனியில் எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறோமோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பட்ஜெட். அது 1.25 கோடியாக இருந்தாலும் 1.5 கோடியாக இருந்தாலும் அது 80 லட்சமாக இருந்தாலும் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெர்குலா டிசைன் கொடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க அழகுக்காகத்தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். முழுக்கடின்னு இல்லாமல் ஒரு சின்ன டிசைனர் இருக்குது. அது போக ஸ்டாண்டர்டாக பால்கனியில் 3 அடி 3 அடி உயரத்துக்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயில் கொடுத்து அதுக்கு கீழே 12 mm திக்னஸ் டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஜெனின் பில்டர்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயுமே டைல்ஸ் வந்து 4x 2 டைல்ஸ் கிளாசி ஃபினிஷ் தான்.
இதுவுமே கிளாசி ஃபினிஷ்ன்றதுனால நம்ம ஸ்பேஷர் எதுவுமே வைக்காமல் ஜாயின் ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். ஜாயின் ஃப்ரீயாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கையில் ஒரே ஸ்லாபாக தெரியும். இது டைல்ஸ் ஒட்டின மாதிரியே இருக்காது, இட்டாலியன் மார்பிள் ஒட்டின மாதிரியே இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நேரில் வந்து பாருங்கள். ஸோ இந்த 2 வீடுமே இன்றைக்கி தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு வீடு வந்து 10 நாளைக்கு முன்னாடி புக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்ட்டு 1300 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், தெற்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த வாசல். இது காதக்கிணறு பஞ்சாயத்து, அழகர் கோயில் மெயின் ரோட்டில் இருக்குது. மெயின் ரோட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா நம்ம ஜென்யூன் பில்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக வாங்க, நேரில் வந்து பாருங்கள். இந்த லோ பட்ஜெட் வீடு எதுக்காக போட்டோம்னா, நம்ம எப்போவுமே 1.5 பட்ஜெட்டில் தான் வீடு போடுறது. நம்ம ஜென்யூன் பில்டர்ஸோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி பிலோ 1C வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக போட்ட வீடு தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு, நேரில் பார்க்கணும், நேரில் பேசணும் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை டைரக்ட் பண்ணுறோம். இதோட பட்ஜெட் வந்து 79 lakhs, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே தான். 2 வீடும் ஒன்று தான், 2 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பிளான் தான். நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.